ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஈவினிங் மீல் டூக்கு ரெடி பண்ணணும்ல, அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வாழைப்பூ இது வரைக்கும் சமைச்சதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். முன்னாடி நான் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த க்ளீனிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானாக பண்ண போகிறேன். இது இப்படி தான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இந்த வாழைப்பூ எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து கீழே ஒரு இந்த லேயர் வரும். இந்த மாதிரி இந்த லேயரையும் இந்த நரம்பும், இது ரெண்டையுமே, இந்த நரம்பு தனியாக தெரியும். அந்த நரம்போட நுனியில் கொண்ட மாதிரி இருக்கும். அதனால் அது ரெண்டையும் அப்படியே எடுத்து போட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு இதுதான் க்ளீனிங். இது ஹோல் இந்த ஃப்ளவர்லேயும் மொத்தம் இந்த வாழைப்பூலையும் இருக்கிறதுல ஒவ்வொரு லேயராக ஒன்றுனா எடுத்து இதை பண்ணணும். இதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுதுன்னு தெரில. நான் இருக்கிற சின்ன பூவை தான் எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் ஈஸியாக முடிக்கலான்னு இதை பண்ண போகிறேன். இதை பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன டிஷ் பண்ணுறேங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் என்ன டிஷ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம மைண்டு தான் அப்பப்போ மாறுமே. என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு அப்புறம் திடீர்னு மாறிடுவோம். அதனால் டிஷ் என்ன பண்ணுறேன்னு டிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.